ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து சேமியா பாயசம் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. அப்புறம் வந்து வடை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். வானலியில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ விட்டுட்டு இந்த முந்திரி திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். அதே வானலியில் நாம் வந்து சேமியாவை வறுத்தெடுத்துக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சவரிசி போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவராக வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவும் இதில் சேர்த்துருங்க. வேகட்டும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 ஸ்பூனு, எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வடையை போட்டு எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடையை போட்டு எடுத்துருவோம். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சால்ட் சேர்த்துருக்கேன். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாயசம், வடை, அதுக்கப்புறமா வந்து ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, இலைக்கு பருப்பு. இப்போ வந்து நம்ம பரிமாறிட்டு படைக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பச்சடி, நம்ம அப்பளம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.